ஐயா வணக்கங்கய்யா. மணி சார் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். புத்தாண்டு வந்துருச்சு, சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்னு இருக்கு. நிச்சயமா. இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு, உலக ரீதியா எப்படி இருக்கு, கோச்சாரமா எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த பொற்காலமாக மன நிம்மதியும் இறைபலமும் உங்களுக்கு கூடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நேரத்தில் தியானிக்கிறேன். எல்லாருமே எப்போ நியூ இயர் வரும், நியூ இயர் வந்தா நமக்கு இந்த வருடமாவது நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, வெற்றி இதெல்லாம் கிடைச்சிராதா? நம்ம இந்த வருஷம் வீடு கட்டிட மாட்டோமா? நமக்கு இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடைச்சிராதா? நமக்கு இந்த வருஷம் ஒரு கல்யாணம், நமக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கிற கல்யாணம் நடந்துராதா? ஒரு இடம் வாங்க மாட்டோமா? ஒரு வேலை கிடைக்காதா? படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போக மாட்டோமா? ஆரோக்கியம் மீட்டெடுக்க மாட்டோமா? இப்படி பல விதத்திலையும் அவர்களுக்கு கேள்வி இருக்கும். இந்த நியூ இயரை கொஞ்சம் எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி 2026 வருது. 2026 கரெக்டா பாருங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்குது. குருவினுடைய நாளில் புத்தாண்டு பிறக்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்துல புத்தாண்டு பிறக்குது, ரோகிணி. அப்போ 2026ங்கிறது பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம், 1ஆம் எண். பிறக்கிற நாள் குருவோட ஆதிக்கம், பிறக்கிற நட்சத்திரம் சந்திரனோட ஆதிக்கம். அப்ப இங்க ராஜ கிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியன், குரு, சந்திரன், இப்படி 3 கிரகங்களுடைய ஆளுமையில தான் அந்த புது வருடமே ஆரம்பிக்க போகுது. அப்ப சூரியன் அப்படின்னாலே என்னன்னா அரசாங்கம், அரசியல், ஆன்மீகம், உயர்கல்வி, மருத்துவம், மருந்து, குழந்தைகள், இதெல்லாம் சூரியன் 5ஆம் இட காலச்சக்கரத்துக்கு. குரு அப்படிங்கிறது பெரும் பணம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், இதுல எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்க போறோம், இது சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றம், தாய்மை, வீடு, வாகனம், சொத்து, சுகம். 4ஆம் இடம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு, சந்திரனோட வீடு. இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த 3ஓட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது. அப்ப சூரியன் அப்படின்னாலே அரசியல். அரசியலில் ஒரு கணிப்பு, எல்லாரும் நம்ம இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு வச்சுட்டு இருக்கிற கணிப்பு அப்படியே சேஞ்ச் ஆகும். நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடந்துருச்சேங்கிற மாதிரி. ஏன்னா சந்திரன்னா மாற்றம், சூரியன்னா அரசியல், அரசாங்கம், குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் பணம். அப்போ இந்த கலவைகள் தானே ஆரம்பிக்குது. அப்ப இந்த வருடம் தான் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம எலெக்ஷனுக்குள்ள போக வேண்டாம், நம்ம கருத்து பொதுவா தான். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க தான் இல்லை, நம்ம எல்லாம் பொது மனிதர்களாக தான் நம்ம எல்லாம் இருக்க முடியும், பேச முடியும், இல்லை அதான உண்மை. அப்ப இந்த வருடம் அரசியல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதோட நம்ம அந்த சப்ஜெக்டை நிறுத்திக்குவோம். சேஞ்சுனா அதாவது எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படிங்கிறது அந்தந்த காலச்சூழல் முடிவு செய்யும். எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ஒரு கணிச்சு வச்சிருப்போம், அது அப்படியே ஒரு சேஞ்ச் நடத்தி ஒரு மாதிரியா ஒரு விஷயத்தை செய்யும். ஏன்னா சூரியன் என்பது அரசியலை சொல்லியிருக்கிறோம், சந்திரன் என்பது மாற்றத்தை சொல்லியிருக்கிறோம், குரு என்பது பெரிய பணம், பொருளாதாரம், வெளியூர், வெளிநாடுகள். இப்ப பாருங்க, நம்ம இந்திய தேசம் சார்ந்து வெளிநாடுகள்ல நமக்கு இனிமேல் நிறைய சப்போர்ட் பண்ண போகுது. நம்ம நாட்டுக்கு ரொம்ப நட்பு உறவுகளை அதிகப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய போறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நம்ம தாய் திருநாடு இந்தியாவுக்காக நிறைய பேர் முன் நட்பு நாடா, தோழமை நாடா, எங்களுக்கு இவங்க இருக்காங்கங்கிற சப்போர்ட், ஆதரவுக்கிற நமக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை இந்த வருடம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வருடமும் சூரியனுடைய ஆதிக்கம், குருவோட ஆதிக்கம்னா நிறைய திருக்கோயில்கள், திருப்பணிகள், கும்பாபிஷேகம், கோயில் சார்ந்த விஷயங்கள். இனிமேல் பாருங்களேன், நிறைய குறிப்பிட்ட முக்கியமான சிவாலயங்கள், அம்மனுடைய ஸ்தலங்கள், குருங்கிறனால நிறைய ஜீவசமாதி வழிபாடு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும்.
இந்த வருடம் ம். நிறைய இதுக்கு மக்கள் பயணப்படுவாங்க. போய் நம்மளுடைய கர்மாவை தீர்த்துக்கணும், சரி பண்ணிக்கணும், ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். தங்கம், குரு தான் கோல்டு, சந்திரன் தான் மாற்றம், சூரியன்கிறது வந்து உயர்வு. அப்ப தங்க விலையும் கண்டிப்பா உயரப்போகுது அப்படிங்கிறதுல ஏற்கனவே உயர்வு தான். இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 பவுன் 1 சவரன் சொல்லக்கூடிய தங்கம் நியர்பை 95,000 இருக்கு. இது அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆகி லட்சங்களுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு உச்சம் வேற அடைய போறாரு. அதுல மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த 3ஓட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது. அதே போல கல்வியில் மாற்றம், கல்வியில் ஒரு புரட்சி, புதிய புதிய கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது. சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனது, மீடியாவே சந்திரன் தான். அப்புறம் இந்த ஏஐன்னு இப்போ வந்திருக்குல்ல, அது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் புதுசாக வந்து எப்படி வாட்ஸ்அப்னு ஒன்று வந்துச்சோ, யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு வந்துச்சோ, அது மாதிரி புதுசாக ஒரு புரட்சி கூட உருவாகும். ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இதெல்லாம் இனிமேல் நம்ம மக்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது கூட இந்த வருடங்களில் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு. சரி. அப்புறம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள். அப்போ இந்த புனித நதி நீராடுறதுக்கான கூட்டங்கள் அலைமோதும். புனித நதியில் நீராடி நம்மளுடைய கர்மாக்களை தீர்த்து சுகமாக வாழலாங்கிற விஷயங்களை எல்லாம் அதிகரிக்கும். அதே போல சந்திரன்கிறது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமா ரியல் எஸ்டேட் புதுப்பிக்கும். ரியல் எஸ்டேட் சட்டங்கள், புதிய நடைமுறைகள், பத்திரங்கள் தொடர்பான புதிய சட்டங்கள் வகுக்கிறது, இந்த மாதிரி தான் இனிமேல் நீங்க மூவ் பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் இந்த வருடம் உருவாகும். இந்த வருடம் உருவாகும். குழந்தைகளுக்காக தனி பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. இப்ப போக்சோன்னு ஒரு சட்டம் வந்து சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? யாராவது இனிமேல் பெண் குழந்தைங்க தொடர்னாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான சட்டம் அது. அதுலேயும் வந்து இன்னும் வேற வேற நடைமுறைகளை கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் இப்ப அதிகரிக்கப்படும். நிறைய பேர் பெண்கள் நிறைய பேர் விருது வாங்குவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஏதாவது ஒரு அரசியல்ல, அரசாங்கத்துல பெண்களுக்கான முக்கியத்துவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸையும் அது கொடுக்கும். இப்ப அரசாங்கத்தில் இருக்காங்க, யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணை நியமிச்சு அவங்க புகழடைகிறது, அவங்க வெளிச்சத்துக்கு வர்றது, இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல டிரான்ஸ்போர்ட்ல புதிய புதிய முறைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க, புதிய வாகனங்கள். அதே போல டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் நடக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து மலைக்கோயில், பயணிகள் ஏறி இறங்குறதுக்கான இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ரோப் கார் மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய விரிவுபடுத்துவாங்க, நிறைய அதிகரிக்கும். இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாங்க. ஐயா, இந்த 2026ல சாமானியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் கனவு என்னன்னா அந்த பொருளாதாரம், சம்பள உயர்வு கிடைச்சிடாதா, லாபம் பாத்திர மாட்டோமா அப்படின்னும் போது பொருளாதாரம் எப்படிங்க? கண்டிப்பா கிடைக்கும். அதுல குறிப்பா நியூ இயர் வந்து குருவின் நாள். தனுசு மீனம், தனுசு மீனம், மீனம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, சூரியனுடைய ஆதிக்கம் எண்ணு 2026. அப்ப சிம்மம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்ப சந்திரனுடைய நாள் கடகம், ரோகிணி, திருவோணம், ஹஸ்தம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம் கட்டாயம் உண்டு. ஏன்னா சூரியன், குரு, சந்திரன் இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாருமே யாருக்கு பகை கிடையாது, யாருக்கும் பகை இல்லை. அந்த இதுல புத்தாண்டு பிறப்பிக்குது. இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பா கொடுக்கும். இந்த 2026 ஒரு அற்புதத்தை சூப்பரா செய்யும். எனக்கு தெரிஞ்சு கேன்சருக்கான இந்த மெடிசன் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு புரட்சி நடக்கும். ஏன்னா குரு, சூரியன், சந்திரன் கூட. அப்ப ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத, நடைமுறைப்படுத்த இந்த வியாதிக்கு குணப்படுத்த முடியாத ஒரு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல, நம்ம பண்ண முடியலைங்கிறதுக்கு 2026ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ், சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது தவிர்க்கவே முடியாது, ஐயோ இந்த வியாதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா, கேன்சர் மாதிரியான வேற ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட அதுக்கு மருந்து கிடைச்சு குணமாகறக்கோ அல்லது மருந்துகளுடைய விலையில வந்து குறைச்சு மக்களுக்கு பயன்படும் வகையிலேயே அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து செய்வாங்க. மத்தியிலையும் சரி, மாநிலத்திலும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் நடக்கும். குறிப்பா அரசாங்க மருத்துவமனைகள் இம்ப்ரூவ் ஆகும். அரசாங்க
மருத்துவமனை. இந்த எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகள்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய இதெல்லாம், அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும். சிறப்பு. நம்ம தமிழக அரசு கூட நம்மளுடைய நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகளை விரிவுபடுத்தி அதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி பிரம்மாண்டப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நடவடிக்கைகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். சிறப்புங்க. ஏன்னா அது கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மூவா இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா மருத்துவம் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இந்த மாதிரி 2026 ஒரு புதுப்பிச்சு அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கான சாத்தியங்களை நிச்சயமா அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா யாருமே நோய் இல்லாத வாழ்வு வாழணுங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை. ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் எப்படிங்க? 4ஆம் இடம் தான் கால்நடை விவசாயம். குரு சூரியன்லாம் இருக்குது. இந்த தடவை வந்து இந்த பால் சம்பந்தமான இது விவசாயிகளுக்கு மாடு பால் விலையெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் நன்மை நடந்து, ஏன்னா மக்களுக்கு அது ஒரு வகையில சின்ன சுமை வந்தா கூட ஆனா விவசாயிகள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து மக்களுக்கு கொண்டு போய் வீடு வீடா விநியோகம் பண்ணி எத்தனை கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு விமோச்சன காலமாக இருக்கும். அதே போல விவசாயிகளுக்கு விவசாயம் மழை பெஞ்சு நல்ல செழிப்படையும். ஏன்னா சந்திரன் ரோகிணிங்கிறது சந்திரன், மலைக்கானவரே சந்திரன் தான். குருங்கிறது வந்து செழுமை, சூரியன்கிறது வந்து வளர்ச்சி. அப்ப மழை பெஞ்சு விவசாயமும் இந்த ரியல் எஸ்டேட்டும் விவசாய பூமிகளும் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொது கருத்தை முன்வைக்கிறேன். இது யாருக்காகவும் யாரையும் சார்ந்து குறிப்பிடுகின்ற எந்த கருத்தும் இல்லைங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்ணி இது பொதுவான பலனா நம்ம பேசிடுவோம். ஐயா இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து நம்ம பார்த்துடலாம் ஐயா. ரிஷப ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 பிறக்க போகும்போது எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்கு இந்த புத்தாண்டு அவங்க ராசியில் இருக்கிற நட்சத்திரத்துல தான் பிறக்குது. நிறைய இடமாற்றம், ஊர் மாற்றம், வாகன மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் இவங்களுக்கு சக்சஸ், இதெல்லாம் இவங்களுக்கு பலம். இவங்களுக்கு கோச்சாரத்துல குரு ஜூன் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருப்பார். வருமானத்துக்கு குறை கிடையாது. 11ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் சனி இருப்பார், சூப்பர். 10ஆம் இடத்துல ராகு இருப்பார் இந்த வருடம் முழுவதுமே. டிசம்பர்ல தான் கடைசியில பயிற்சி, அதுவும் சூப்பர். அப்போ கோச்சார குரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருப்பார். 6 மாசம் இருப்பாருங்களா 2ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் கோச்சாரத்துல சனியும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பார், அது இந்த வருடம் முழுவதும் இருக்காரு. ராகுவும் இந்த வருடம் முழுவதும் இருக்காரு, டிசம்பர்ல மட்டும்தான் வெளியேறாரு. அப்ப இவங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பலாபலன்கள் உண்மையிலேயே சூப்பர் தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்க எங்க பயப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, இவங்களோட அஷ்டமாதிபதி குரு, இவங்களுடைய அஷ்டமாதிபதி அவரு அந்த லக்னத்துக்கு மாரகஸ்தானத்துல உச்சமடைய போறாரு. அந்த ராசிக்கு இயற்கையா என்ன வரும் தெரியுங்களா? எனக்கு உடம்புக்கு பிரச்சனை ஆயிருமா, எனக்கு மரண பயம் வந்துருமா, ஹார்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, பிரெயினுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, அவமானம் வந்துருமா, நகைகளை எல்லாம் எங்காவது தள்ளுபடி பண்ணி வித்துருவாங்களா, பேங்க்ல என்னால திருப்ப முடியல, கட்ட முடியல, இந்த மாதிரி பேசிக்கான பயங்கள்ல தன்னையே தானே உலுக்கிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாம பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும், நீங்க எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் உங்களை காப்பாத்துறதுக்குனே தான் 11ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு, ஜூன் வரைக்கும் குரு 2ல் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் உங்களுக்கு இந்த குரு அங்க வரப்போறாரு. எங்க 3ஆம் இடத்துக்கு உச்சம் பெற போறாரு. எப்பவுமே 3ஆம் இடத்துக்கு குரு வர்றது நல்லது அல்ல. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வர்றது நல்லதல்ல. இருக்கிற இடம் தான் உங்களுக்கு டிஸ்டர்ப். பாக்குற இடம்னு ஒண்ணு இருக்கும்ல, அவர் எங்க பாத்துறாரு? லாபஸ்தானத்தை பாப்பாரு. எங்க பாப்பாரு? லாபஸ்தானத்தை, 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பாப்பாரு. அப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. 7ஆம் இடம்ங்கிற நிவர்த்தி, 7ஆம் இடம்ங்கிற மனைவி, 7ஆம் இடம்ங்கிற கூட்டாளி, 7ஆம் இடம்ங்கிற 2வது குழந்தை, 7ஆம் இடம்ங்கிற வெளிநாடு, 7ஆம் இடம்ங்கிற சம்பந்தி, 7ஆம் இடம்ங்கிற பொது சேவை, இங்க எல்லாம் பாத்துறாரு. 9ஆம் இடம் வெளிநாடு போய் உயர்கல்வி, பிஹெச்டி, அரசு பதவி, அரசு பணி, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, முன்னேற்றம், இங்க பாக்குறாரு. இது கிஃப்ட். 11ஆம் இடமான லாபம். நீ என்ன கஷ்டம் வேணாலும் படு, கடைசியில் ஒரு சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேங்கிறாரு. அப்ப ரிஷபராசிக்கு ஸோ டோன்ட் ஒரி,
நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல கோச்சார கிரகம் இருக்கும்ல, அந்த கிரகத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நீங்க முடிவுக்கு வரணும். இந்த புது வருட பலன்கிறது பேசிக்கா ஓகே, நாட் பேட். உங்களோட தசாபுத்தின்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். இப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு திசையே நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சி இருக்குல்ல, வருதுல்ல, அது என்ன செய்தின்னு கேட்கும். இந்த விட ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு திசை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ராசிக்கு 8 குடையவன், ராசிக்கு 8 குடையவன் ரிஷப லக்னமாவே இருக்குதுன்னு வைங்க, இன்னொரு உழுக்கும். அப்ப எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு நீங்க சொல்லிட முடியாது. நியூட்ரலா இருக்குங்க. அதுல பலமும் இருக்குன்னு சொல்ல வர. நீங்க நல்லது கெட்டதை பிரிச்சுதான் நம்ம பார்க்கணும். புகழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. ஐயா உங்களுக்கு சூப்பர், உங்களுக்கு பொருளாதாரம் வரும், பணம் வந்துடும். ஆளுக்கு பலன் கிடையாது, கோளுக்கு தான் பலன். கோள்களுக்கு தான் நம்ம பலன் சொல்லணும், ஆளை பார்த்துட்டு பலன் சொல்லக்கூடாது. ஒருத்தர் BMW வந்துட்டாரு, ஒருத்தர் பெரிய பதவியில் இருக்காருங்கிறதுக்காக புகழ்ந்துடக்கூடாது. அது பணத்துக்காக செய்யற வேலை. நடந்து வந்தாலும் சைக்கிள்ல வந்தாலும் பிளைட்ல வந்து இறங்கினாலும் சரி, கட்டம் என்ன சொல்லுது, கிரகம் என்ன சொல்லுது, பாவகங்கள் என்ன சொல்லுது, கோச்சாரம் என்ன சொல்லுது, இதை தாண்டி ஜோசியர் ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா அந்த ஜோசியர் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவார், இருக்க முடியாது. ஏன்னா எது நடக்காது. ஒரு 3 வருஷத்துக்கு வேணா தொடர்ந்து சேர்ந்தா அப்படி வண்டி ஓடிக்கலாம், அப்படியெல்லாம் ஓடக்கூடாது. பெரிய ஆளா வரணும், பெரிய உயரத்தில் இருக்கிறங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. சறுக்காம வண்டி ஓடுதா, நல்லா கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறோமாங்கிறதா மெயின். அப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சந்திரன் உச்சமாகிற இடமா கற்பனை ஜாஸ்தி. அது குருவெல்லாம் என்ன பண்ணுவார்னா பேராசைய டன் கணக்குல தூண்டுவார். நீ எல்லாம் சும்மா இருக்கலாமா, ஒரு 10 கோடி லோனை போடு, ஓடி வாங்கு, அதை வாங்கி ஆடி வாங்கு, இப்படித்தான் ஓடிட்டு இருக்கோம். உங்க சக்தி என்ன, உங்க குணம் என்ன, உங்க கிரகம் என்னன்னு உணர்ந்து செயல்படுங்க. நீங்க ரிஷபராசிக்காரரா இருந்து நீங்க பிறக்கும் போது ராகு கும்பத்திலேயே இருக்குது, இப்ப ராகு மேலேயே வந்திருக்குன்னு வைங்க, இங்கதான் உங்களுக்கு ஆப்பு வைப்பாரு. நீங்க ரிஷபராசிக்காரரா இருந்து கடகத்துல குரு வர்றாரு, அங்க கேது உட்கார்ந்து இருக்குதுன்னு வைங்க, இங்கதான் மீளாத கடன், மாளாத கடன், மீளாத துயரத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு நகை இல்லாம கடனாளி ஆக்கிடும், அடமானம் வைக்க வச்சிடும். இதெல்லாம் நம்ம உங்க கோச்சாரத்தையும் நம்ம பார்த்துக்கணும். சார் கோச்சாரம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப யுனிக்கா நம்ம கோச்சாரத்தை தான் வாட்ச் பண்ணணும். ஒவ்வொரு கோச்சாரத்திலையும் ஒவ்வொருத்தருடைய சாம்ராஜ்யத்தையே அசைச்சு பார்த்துரும். நம்ம எதுக்கு கோச்சார கிரகங்களை வாட்ச் பண்ணிட்டே வர, சந்திராஷ்டம தண்ணிக்கு ஏன் நம்மளை பாடாப்படுத்துது, 8ஆம் இடத்துல போகுது இல்ல. நம்ம என்ன சந்திராஷ்டமெல்லாம் என்ன பண்ணிருன்னு பேசுவோம். நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா போனா கவலை இல்லை, நிறைய பிரச்சனையோடவே இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது. அவ்வளவுதானே, வண்டி தானே, அதுதான் பஞ்சராச்சு அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா பழகிட்டாங்க, எனக்கு இப்படி நடந்து பழகியாச்சு. அப்போ அந்த கோச்சாரத்துல ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி மெயினா நீங்க வாட்ச் பண்ணணும். அவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த குரு பயிற்சி யாரு மேல வருதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1980 பிறந்தவங்களுக்கு அந்த குரு வந்து ராகு மேல வரப்போறாரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகு தான் வந்து பிரம்மாண்டம், குரு பணம். இந்த பணத்தை கொண்டு போய் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடகத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ண போறாங்க பணத்தை. குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது, குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது, பணத்தை லாக் பண்ண போறாங்க. அன்வான்ட் முதலீடு தேவையில்லைன்னு சொல்லுவேன். இந்த காலத்துல கம்முன்னு இருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பணம் போய் லாக் ஆயிடும், கொடுக்க மாட்டாங்க. பார்ட்னர்ஷிப்ல பண்றதுங்க ஆகாது, ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதி, பார்ட்னரால விரயத்தை சந்திக்காத ரிஷபம் உண்டா என்ன? இப்ப மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வர்ற மனைவியாலேயே உங்களுக்கு வீண் விரயம் இருந்துட்டு இருக்கும், இல்லாமையெல்லாம் வாழ விடாது. மனைவி சைடு கொடுத்துட்டு இருப்பாங்க, மனைவிக்காக செலவு செஞ்சுட்டு இருப்பாங்க. வீண் விரயம்ங்கிறது மருத்துவ செலவையும் சேர்த்தே தான் சொல்றேன், அதையும் விரயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்ப இந்த 2026 குருவினுடைய பயிற்சி சாதகம் இல்லை. ஜூனுக்கு மேல நான் சொல்றேன், ஜூன் வரைக்கும் டிக் ஓகே. அப்ப சாதகம் இல்லைன்னா என்ன, ஆனா அவர் பார்க்கிற இடம் பலம் பாசிட்டிவா இருக்கு. அப்ப இந்த பீரியட்ல உங்களை கீழே சறுக்காது, கீழே தள்ளாது, ஆனா கீழே தள்ளுற மாதிரி பாவனை காட்டும். அங்க உங்க கோச்சார கிரகங்களை வச்சுதான் நீங்க விழுவீங்களா
இல்ல விழுகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்ந்துக்குவீங்களான்னு நம்ம பார்த்துக்க முடியும். அதுதான் உங்க வீட்டு அருகில் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த குடும்ப ஜோதிடரிடம் காட்டி உங்களுடைய பலாபலன்களை சிறப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து நல்ல ஒரு பரிகாரம் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சா நல்லது. இப்ப உதாரணத்துக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப குரு வர்றாரு, கடகத்துல யாருக்காவது ராகு இருக்கு அப்படின்னா உடனே ஜீவசமாதி வழிபாட்டுக்கு கிளம்பிடணும். குரு ராகு ஜீவசமாதி வழிபாடு ஆத்மார்த்தமா போய் உட்கார்ந்து நல்ல பிரேயர் பண்ணிட்டு மனசார வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அப்பாடா நிம்மதியா இருக்கேன் சார், எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இல்லை, ஆனா பீஸ்ஃபுல்லா இருக்கேன், டெய்லி அன்றாட நடக்கக்கூடிய பணிகள் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு, நான் ஹாப்பியா தான் சார் இருக்கேன் அப்படிங்கிற லைஃபை கொடுத்துரும். இப்ப ரிஷபமே ரோகிணியில பிறக்குது, ரோகிணி நட்சத்திரமே ரிஷபத்துல தான் இருக்குது. அந்த நாள்ல தான் நியூ இயரும் பிறக்குது. நீங்க கிருஷ்ணர் வழிபாடு எடுத்துக்கங்க. கிருஷ்ணர் வந்து எல்லா கஷ்டத்தையும் கடந்து வந்தவர். யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் துணை நின்றவர். அப்ப ரிஷபத்தில் ரோகிணியில பிறக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்கள் நேரா போய் கிருஷ்ண பரமாத்மாவை ஏன் குருவாயூர் கூட போயிட்டு வாங்க, போய் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 2026 நல்லா இருக்கும். அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் தடை, குழந்தை பாக்கிய பிரச்சனை, குழந்தை இல்லாதவர்கள், புதுசா கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்பா வழியில் இருக்கிற பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். ஒரு வாகனத்தை வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இதெல்லாம் ரிஷபராசி கட்டாயம் கொடுத்து ஒரு விமோச்சனத்தை கொடுத்து ஒரு மூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ டோன்ட் வரி. ஆனா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு முன்னேற்றம் இருக்கு, கட்டாயம் உண்டு, நிச்சயமா உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல அவங்களுடைய சுயஜாதகமும் அவர்களுடைய தசாபுத்தியும் அந்த கோட்சார கிரகங்கள் அவங்களை எப்படியெல்லாம் தாக்குது அட்டாக் பண்ணுதுங்கிறத பார்த்து தான் நீங்க முடிவுகள் எடுக்க. கண்டிப்பா இதை நம்ம வந்து ஸ்ட்ராங்காவே சொல்லிடுறோம். 12 ராசிக்கு இதுதான். இப்படி இருந்துட்டாங்கன்னா தப்பு வராது. அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக்கிறேன். நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன்.